தமிழக கண்பானவருக்கும் வணக்கம். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்துட்டு ப்ரோ இந்த ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு, அதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா ஜனநாயகன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா போன 3ஆம் தேதி வந்தது. அந்த படத்தோட ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த படம் ஆரம்பிக்கும் போது ஆஹா எச்சிங் வந்து டைரக்ட் பண்றாரு, அவரோட டைரக்ஷன்ல விஜய் நடிக்கிறாரு, அவர் வேற பொலிட்டிக்கல் என்ட்ரி ஆகுறதுனால ஸோ அந்த படமே வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் போக போக இது ஒருவேளை கேசரியா இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்தது. பட் சந்தேகம்லாம் படாதீங்க, இது கேசரியே தான் அப்படின்னு அந்த கேசரியில மசாலா போட்டு கிண்டி கொடுத்த மாதிரி தான் ஜனநாயகன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் இருந்தது. ப்ரோ ஐ டோன்ட் கேர். இத்தனை நாளா கேசரியா இருக்குமோ அப்படின்ற அந்த சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ண மாதிரி இந்த ட்ரெய்லர் இருந்ததுனால அதை ஒரு சில விஜய் ஃபேன்ஸாலே ஏத்துக்க முடியல. இல்ல இதை வந்துட்டு நாங்க என்ன பண்றேனே தெரியல, இப்படி வேற கிண்டி வச்சிருக்கிறாங்களே அப்படின்றதுனால எப்படி முட்டு கொடுக்குதுன்னே தெரியாம அந்த படத்துக்கு தன்னால முடிந்த முட்டுகளை கொடுக்குறாங்க. கடைசியா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது எப்படி இருந்தா என்ன, ஏன் இதுக்கு முன்னாடி விஜய்ல ரீமேக் பண்ணதே இல்லையா, அவர் ரீமேக்ல எவ்வளவு பெரிய வெற்றிகள் கொடுத்துருக்காரு தெரியுமா, வாட் எவர் இது தளபதியோட கடைசி படம் அப்படின்ற அளவுக்கு இப்போதைக்கு முட்டு கொடுத்து அந்த படத்தை வந்துட்டு எப்படியாவது நம்ம வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ரீமேக் அப்படின்றது உலக சினிமாக்கு ஒன்றும் புதுசே கிடையாது. அதுலயும் முக்கியமா தமிழ் சினிமாக்கு விஜய்க்கு ரொம்ப ரொம்ப புதுசுலாம் கிடையாது. ரீமேக் திரைப்படங்கள் அவர் நிறையவே நடிச்சிருக்கிறாரு. பட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ரீமேக் திரைப்படங்கள் எடுக்கும்போது ரொம்பவே தைரியமா வெளிப்படையா சொல்லுவாங்க, ஆமா இது இந்த திரைப்படத்தோட ரீமேக் தான் இது அப்படின்னு வெளிப்படையா சொல்லுவாங்க. பட் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரீமேக் தான் அப்படின்னு மக்களும் சரி சினிமா துறையிலும் சரி ஆமா ரீமேக் தானே அப்படின்னு கன்ஃபார்மா சொல்லும்போது கூட இது வந்து அந்த படத்தோட ரீமேக் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி. ஏன் வினோத் அவர்கள் கூட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இது வந்துட்டு பகவந்த் கேசரி தானே அப்படின்னு சொன்னா எஸ்னும் சொல்ல முடியாது, நோனும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மழுப்பலான ஒரு இன்டர்வியூஸ் தான் அவரும் கொடுத்துட்டு இருந்தாரு. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கட்ஸ் ஏன் இந்த திரைப்படத்துக்கு இல்லை, அதாவது இந்த பகவந்த் கேசரி தான் நாங்க ரீமேக் பண்றோம் அப்படின்றதுக்கு ஏன் இல்லை அப்படின்னா, கண்டிப்பா அந்த படத்தை தான் ரீமேக் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா ஆரம்பத்துல இருந்து இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரோல் ஆயிடும் அப்படின்றதுனால அவங்க பொத்தி காத்துட்டு இருந்தாங்க. பட் அதை ட்ரெய்லர்ல போட்டு மொத்தம் உடைச்சிட்டாங்க. ஆக்சுவலா ரீமேக் அப்படின்றது தமிழ் சினிமாக்கு புதுசு இல்லை அப்படின்னாலும் பட் ரீமேக் எப்படி பண்ணாங்க அப்படின்னா, மற்ற மொழிகள்ல ஒரு கமர்ஷியலா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு திரைப்படத்தையோ அப்படின்னா மற்ற மொழிகள்ல அந்த படம் நல்லா இருந்தும் சரியா போகல அப்படின்னாலும் ஓகே இந்த ஒரு திரைப்படத்தை நம்ம மொழி மக்களுக்கு வந்து மாத்தி கொடுப்போம் அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது கமர்ஷியலா ஹிட் ஆயிருந்த திரைப்படமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நல்ல திரைப்படம் சரியா போகாத ஒரு திரைப்படமா இருந்தாலும் சரி, அதை எந்த ஸ்டேட்ல ரீமேக் பண்றாங்களோ அந்த ஸ்டேட்டோட கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த காட்சிகள் கதையமைப்புகளை கொஞ்சம் அப்படியே பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து மாத்தி அதை அந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற ஒரு திரைப்படமா தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா முத்து திரைப்படம் பாத்தீங்கன்னா மலையாளத்துல மோகன்லால் அவர்கள் எடுத்த திரைப்படம், அதை மலையாளத்துல பாக்குறதுக்கும் தமிழ்ல பார்த்து நிறைய வித்தியாசம் இருக்கும், கம்ப்ளீட்டா மாத்திருப்பாங்க. அதே மாதிரி தான் கமல் சரோட சத்யா திரைப்படம். ஸோ அந்த திரைப்படமும் நிறைய வித்தியாசங்களோட தான் இருக்கும். ஏன் விஜய் எடுத்த கில்லி திரைப்படமே எடுத்துக்கலாம், தெலுங்குல அந்த திரைப்படத்தை செகண்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப மோசமா இருக்கும். தெலுங்குல பாத்தீங்கன்னா அந்த இன்ட்ரோல் பிளாக்ல வந்துட்டு பிரகாஷ் ராஜ் வந்து சேத்துல தள்ளி விட்டுருவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வரை குளிக்கவே மாட்டார். பட் தமிழ்ல அப்படி இல்லை, தமிழுக்கு ஏற்ற மாதிரி அந்த திரைப்படத்துல நிறைய மாற்றங்கள் பண்ணியிருப்பாங்க. ஏன் விஜயோட லியோ திரைப்படமும் ரீமேக் திரைப்படம் தான், பட் அதெல்லாம் நம்மளோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே மாத்தி கொடுத்துருந்தாங்க. ஆனா இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஃப்ரண்ட் பெஞ்சில் இருக்கிறவன் அவனை பார்த்து பேக் பெஞ்சில் இருக்கிறவன் காப்பி அடிச்சு எழுதுனா எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அப்படிதான் இந்த மொத்த ட்ரெய்லருமே இருக்கு. சீன் பை சீன் ஒரே மாதிரி கம்பாரிசன் பண்ணி கிண்டல் பண்ற அளவுக்கு தான் இந்த ஒரு ட்ரெய்லர் கட்டே இருந்தது. மேபி அட்லீஸ்ட் ட்ரெய்லர்லயாவது கொஞ்சமா மாத்திருக்கலாம். அப்படி ட்ரெய்லர்ல மாத்துற அளவுக்கு படத்துல இருந்தாதான் மாத்திருக்க முடியலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண ஒரு ஃபீல் இருக்கு. இதுக்கு இத்தனை கோடி செலவு பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்பதான் டெக்னாலஜிலாம் நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த ஏஐ மூலியமா விஜயோட ஃபேஸ் மட்டும் மாத்தி அப்படியே கொடுத்துருக்கலாம். இதை ஏன் சொல்றேன்னா, ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த ஃபீல் ஒன்று இருந்தது, என்ன இது அப்படியே கிண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அத்தனை பேரை அடிச்சீங்க, நீங்க சூப்பர்மேனா? இல்லையே, வெறும் காலி மேன் தான் பாப்பா. ஆனா செய்யற விஷயங்கள் எல்லாம் சூப்பரா இருக்கும். அத்தனை பேரை போட்டு அடிச்சியே, நீ சூப்பர்மேனா? நான் சாதா மேன் தான் பேபி. ஆனா செய்யற சம்பவம் எல்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்றைய ஜென்ரேஷனுக்கான அந்த ஃபில்ம் மேக்கிங் ஸ்கில்க்கு இந்த மாதிரியான ஒரு காப்பி பேஸ்ட் ட்ரெய்லர் அப்படின்றது இட்ஸ் ஒஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொன்னு, இப்போ விஜய் அவர்கள் ஒரு கமர்ஷியல் ஹீரோவா தான் இருக்க போறாரு, அவர் தொடர்ந்து திரைப்படம் நடிக்க போறாரு, இந்த மாதிரி கமர்ஷியல் மசாலா திரைப்படம் தொடர்ந்து நடிக்க போறாரு அப்படின்னா ஓகே, அவர் இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை தேர்ந்தெடுத்து நடிக்கலாம்.
ஒருவேளை இந்த திரைப்படம் சரியா போகல அப்படின்னா இந்த சுறா, குருவி, வில்லு, ஸோ இந்த வரிசையில இந்த திரைப்படமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு அதை ஏத்துக்கலாம். மேபி அந்த படம் ஹிட் ஆகலாம். பட் நான் பகவந்த் கேசரி அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என் மைண்ட்ல அந்த சுறா, வில்லு அதுதான் அடிக்கடி வந்துட்டு போகுது. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு திரைப்படம் அப்படின்னு மனசை தேத்திட்டு போயிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் நான் வந்து பொது வாழ்க்கைக்கு வரேன், அரசியலுக்கு வந்து ஆட்சியை பிடிச்சி மக்கள் ஆள போறேன், நான் மக்களுக்கான தலைவனா இருக்க போறேன் அப்படின்ற ஒரு பர்சன் அதுக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட திரைப்படங்களை நடிக்கணும். மேபி சொல்லலாம் சினிமா வேற, பொது வாழ்க்கை அரசியல் அப்படின்றது வேற அப்படின்னு சொல்லலாம். பட் விஜய் அவர்களை ஒரு சினிமா நடிகராதான் மக்களுக்கு முதல்ல பரிச்சயமானதே. இப்போ ஒருவேளை விஜய் அவர்கள் சினிமால நடிக்கல அப்படின்னா விஜய் யாருன்னே தெரியாது. ஸோ ஒரு சினிமாவில இருந்து மக்களுக்கு அந்த சினிமா அப்படின்ற ஒரு பாலத்தின் மூலயமா தான் விஜய்க்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன். ஸோ அப்படி இருக்க போகும்போது அந்த சினிமாவின் வாயிலாக அவர் இந்த மக்களுக்கு என்ன விதமான ஒரு கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறாரு, என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்றாரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் அரசியலுக்கு வரதுனால மேபி படம் பெரிய ஹிட் ஆகலாம், மிகப்பெரிய அந்த ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷன் எது வேணாலும் பண்ணலாம். பட் என்ன இருந்தாலும் அவர் பொது வாழ்க்கையில அரசியல் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான திரைப்படங்கள் அவர் நடிக்கிறது அப்படின்றது இட்ஸ் ஒஸ்ட் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அண்ட் இந்த திரைப்படம் ஏற்கனவே தெலுங்குல வந்துட்டு நல்ல ஹிட்டான ஒரு திரைப்படம் தானே அப்படின்னு சொன்னாலும் கூட தெலுங்குல அவங்களாம் பாலகிருஷ்ணன் நடிச்ச அகண்டா திரைப்படத்தை ஹிட் ஆக்கணும். ஸோ அவங்களோட அந்த மைண்ட் செட்டு, அந்த கல்ச்சர், அவங்களோட அந்த சினிமா ரசனை அப்படின்றதே வேற. இன்னொன்னு, இப்ப பாலகிருஷ்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு சேட்டை செய்யற ஒரு சுட்டை குழந்தை மாதிரி. அவர் எப்பவுமே வயசுக்காத்த சகவாசம்லாம் பண்றதே கிடையாது. இந்த சின்ன சின்ன குழந்தைங்க பாத்தீங்கன்னா சேட்டை செய்யும், நமக்கு வந்துட்டு தூக்கி போட்டு மிதிக்கணும்னு ஒரு சில சமயம் தோணினாலும் அதை ஒரு கடத்துக்கு மேல கொஞ்சம் ரசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த சின்ன சின்ன சேட்டை கிட்டத்தட்ட பாலகிருஷ்ணெல்லாம் அப்படிதான். அவரை பார்க்கும்போது எஸ் அவர் பண்றதுலாம் ஒரு மாதிரி இந்த சேட்டை செய்யற வேலையா இருக்கும். அதை வந்து நம்ம வந்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு போறதுனால அவரோட திரைப்படங்கள்லாம் இன்ன வரைக்கும் அவர் எதை நடிச்சு ஒப்பேத்திட்டு இருக்கிறார், அவ்வளவுதான். இன்னொன்னு, அவர் வயசுக்கேற்ற திரைப்படங்கள்லாம் நடிக்கிறது கிடையாது. பாலகிருஷ்ணன் அவரோட பிளஸும் அதான் மைனஸும் அதான். மைனஸ் அப்படின்றது இந்த வயசுக்கேற்ற வேலையை செய்யறது கிடையாதுப்பா, வயசுக்கேற்ற சகவாசமும் கிடையாது அப்படின்றது மைனஸ். பிளஸ் என்னன்னா, அந்த வயசுக்கேற்ற சகவாசம் இல்லாமதுனால இவர் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த குழந்தைங்க சேட்டை செய்யற மாதிரி இருக்குல்ல. ஸோ அது மாதிரி ஏதோ பார்த்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டை ரசிக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் முக்கியமா இந்த பகவந்த் கேசரி பார்த்துட்டு இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் என்னமோ பகவந்த் கேசரி தான் நல்லா இருக்குமோ, இந்த திரைப்படம் அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் செட் ஆகலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. பகவந்த் கேசரி பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது அதுதான் நல்லா இருக்கு அப்படின்ற ஃபீல் இருக்கு. ஆக்சுவலா விஜய் அவர்கள் இது என்னோட கடைசி திரைப்படம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த திரைப்படத்தை எடுக்கும்போது அதை ரீமேக் தான் பண்றேன் அப்படின்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் இதை விட ஏதாவது நல்ல திரைப்படங்கள் மக்களுக்கு தன்னால இந்த மக்களுக்கு நான் என்ன செய்ய போறேன், என்னோட ஐடியாலஜி என்ன அப்படின்ற மாதிரியான திரைப்படங்கள் நடிச்சிருந்திருக்கலாம். லைக் உங்களுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு அவரோட பரத்தனியும் நேனோ, அந்த பரத்தனியும் நான் அந்த திரைப்படத்தில் அவர் நடிச்சிருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா மகேஷ் பாபு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமந்திரன்னு ஒரு படம் நடிச்சிருப்பார். ஆக்சுவலா அது ஒரு நல்ல திரைப்படம், இங்க நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்ரீமந்திர தமிழ்ல பார்த்தீங்கன்னா செல்வந்தன் அப்படின்ற பேர்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா ஸ்ரீமந்திர திரைப்படம் கூட நல்ல திரைப்படம் தான். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல கூட அவர் நடிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சித்தனமான ஒரு திரைப்படத்துல அவர் சூஸ் பண்ணி நடிக்கிறது, அதுதான் என் கடைசி படம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ப்ரொமோட் பண்றது அப்படின்றது தட் இஸ் நாட் குட். சொல்ல போனா பராசக்தி மாதிரியான திரைப்படத்துலதான் விஜய் அவர்கள் நடிச்சிருக்கணும். பட் அவர் இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு. ஆனா அந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது அவரோட அந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாக்கான அந்த டைலாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. வழக்கம் போல அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட், அப்புறம் பெண்களுக்கு ஆதரவான ஒரு சில டைலாக்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான வசனங்கள். ஸோ இதை வச்சு அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன பசங்களை கவர்ற மாதிரி இந்த பாட்டு, டான்ஸ், ஆட்டம், பாட்டம், அவரோட அந்த வழக்கமான மேனரிசம் அதெல்லாம் வச்சு அந்த மொத்த படத்தையும் மசாலா கலந்து ஒப்பேத்தி இருக்கிறாங்க, மசாலா கலந்து அந்த திரைப்படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்றது அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. அண்ட் என்ன சொன்னாலும் இந்த திரைப்படம் வந்துட்டு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஆனா ஒரு ஹிட் ஆகுறதுனாலயே அது வந்து நல்ல திரைப்படம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஹிட் ஆகாத எவ்வளவு நல்ல திரைப்படங்கள்லாம் இருக்கதான் செய்யுது. அண்ட் ஒரு திரைப்படம் நல்ல திரைப்படமா இருந்தாதான் காலத்துக்கும் நிற்கும். ஹிட் ஆகுற திரைப்படம், ஒரு திரைப்படம் ஹிட் ஆகுறது அப்படின்றது அன்றைய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், மக்களோட மனநிலை, அன்றைய இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்தா ஒரு திரைப்படம் ஹிட் ஆகுறது, இந்த கமர்ஷியல் திரைப்படம் ஹிட் ஆகுறதுல அதுதான் ஒரு முக்கியமான ரீசன். மற்றபடி ஹிட்டுக்கும் நல்ல திரைப்படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அண்ட் இன்னொன்னு, இந்த திரைப்படத்தை ட்ரெய்லர் பார்த்து டிசப்பாயின்மெண்ட் ஆனதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த திரைப்படத்தோட இயக்குனரான ஹெச் வினோத் அவர்கள். தமிழ் சினிமாவை எப்பயுமே அடுத்த கட்டத்தை கொண்டு போறதுல முனைப்போட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியிலே பாத்தீங்கன்னா இந்த சினிமா டைரக்டர்ஸ் மட்டும்தான். ஒரு சில டைரக்டர்ஸ் மேலதான் இந்த தமிழ் சினிமா ரசிகர்கள் பாத்தீங்கன்னா கண்மூடித்தனமான ஒரு அபரிவிதமான ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. எஸ், இந்த டைரக்டர்ஸ் வந்து நம்மளை ஏமாத்தவே மாட்டாங்க அப்படின்னு. உதாரணத்துக்கு வெற்றிமாறன் அவர்கள், பா ரஞ்சித் அவர்கள், சுதா கோங்கரா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்யு அருண்குமார், பாலா, மிஷ்கின், ஸோ அந்த மாதிரியான வரிசையில பார்த்தீங்கன்னா எச் வினோத்தும் மிக முக்கியமான ஒரு நபர். இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சொசைட்டி மேல, சோசியல் மேல ஒரு அவேர்னஸ் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். இந்த சொசைட்டிக்கு தன்னால இந்த திரைப்படத்தின் மூலமா என்ன கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனையிலே இருப்பாங்க. அவங்களோட திரைப்படங்கள் அதை தான் வலியுறுத்தும்.
அவங்களோட எண்ணம் என்னவோ இந்த சமூகத்துக்கு தன்னால என்ன பண்ண முடியும் ஒரு திரைப்படத்தின் மூலமா அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட திரைப்படங்கள் இருக்கும். மேபி ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்துட்டு ஜஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகி ஒரு சில திரைப்படங்கள் சொதப்பி இருக்கலாம். பட் சொதப்புன திரைப்படங்கள் கூட ஒரு நல்ல கருத்து தான் அவங்க முன் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வினோத் அவர்கள் அஜித் அவர்களை வச்சு எடுத்த வலிமை திரைப்படம் பார்த்தீங்கன்னா சரியா போகல அப்படின்னாலும் அதுல சொல்ல வந்த கருத்து அப்படின்றது ரொம்ப முக்கியமான கருத்து, இந்த சொசைட்டிக்கு தேவையான கருத்து. அண்ட் அதே மாதிரி துணிவு திரைப்படம் அதுல வந்து சொல்ல வந்த கருத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கருத்து. ஸோ இந்த மாதிரி தமிழ் சினிமா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இயக்குனர் மேல பார்த்தீங்கன்னா ஒரு அபரிவிதமான ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை கூட ஒரு இயக்குனர் இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை இயக்குறாரு அப்படின்னும் போது பகவந்த் கேசரி மாதிரி ஒரு பக்கா மசாலா திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு எச்சினும் தேவையே கிடையாது. அந்த திரைப்படத்தை யார் வேணாலும் மற்ற டைரக்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஏன் விஜயை கூட அந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு என்னமோ அந்த திரைப்படத்தை ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது விஜயே ஒரு சில வசனங்கள்லாம் இந்த வசனங்கள்லாம் வைங்க அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா வச்சிருப்பாருன்னு ஒரு ஃபீல் இருக்கு. பட் ஒரு நம்பிக்கைக்குரிய இயக்குனர் இந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தை இயக்கும் போது இந்த அவரோட இயக்கத்தில் இந்த மாதிரி திரைப்படம் வெளிவரும்போது அவர் மேல இருக்க அந்த நம்பிக்கை அவரு ஸ்பாயில் பண்ணிக்கிறாரோ அப்படின்ற ஒரு வருத்தம் பயங்கரமாவே இருக்கு. ஏன்னா அவர் எடுத்த திரைப்படங்கள் பாருங்க, சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 1, இப்போ துணிவு கூட வச்சுக்கோங்க. ஒரு நல்ல சொசைட்டிக்கு தன்னால் என்ன கருத்து சொல்ல முடியுமோ அந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை கொடுத்துட்டு அந்த மாதிரி இயக்குனர் இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை எடுக்கும்போது இது வேண்டாமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. அதே மாதிரி விஜய் அவர்களுமே சரி, ஆக்சுவலா விஜய் அவர்கள் ஒன்று இந்த நாட்டுக்காக போராடி நாட்டுக்காக பலமுறை ஜெயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அரசியலுக்கு வந்து இந்த முதல்வர் ஆகணும் அப்படின்ற ஆசையெல்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு சினிமா நட்சத்திரம், ஒரு சினிமா நடிகர். அவருக்கும் மக்களுக்குமான அந்த பாலம் அப்படின்றது சினிமா தான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இன்னைக்கு வந்துட்டு நான் நாட்டை ஆள போறேன், முதல்வராகி உங்களுக்கு தலைவனாக போறேன் அப்படின்னு நினைச்சு அவர் வரும்போது அவரும் அவரோட திரைப்படங்களை ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி காட்டணும். ஏன்னா ஒரு மனுஷனோட அவங்களோட பேச்சு, செயல், அவங்க நடவடிக்கையை பொறுத்து தான் அந்த மனுஷன் யாரு அப்படின்றது, அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றதும் அவங்களோட நடவடிக்கையில் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது இதுதான் என் கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கிற ஒரு திரைப்படம் இன்னுமே ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருந்திருக்கலாம் அப்படின்றதான் என்னோட கருத்து. இதை ஏன் சொல்றேன்னா, மேபி விஜய் அவரோட ரசிகர்கள், அவரோட தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கெரியரின் உச்சத்தில் இருக்கும்போது அவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார்டமா இருக்கும்போது மொத்தமா உதறி தள்ளிட்டு கடைசியா ஒரு படம் நடிச்சுட்டு அவர் அரசியலுக்கு வந்தாரு, அவருக்கு எவ்வளவு தில்லு பாத்தியா, அவருக்கு எவ்வளவு கட்ஸ் பாத்தியா அப்படின்னு பெருமையா சொல்லும்போது அப்படியா, அப்படி என்ன ஒரு கடைசியான ஒரு படத்தை மக்களுக்காக கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு யாராவது கேட்கும்போது இந்த படம் தான் அப்படின்னு இந்த கிண்டனை கேசரி எடுத்துட்டு போய் காமிச்சிங்க அப்படின்னா அந்த ஜென்ரேஷன் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னவா இருக்குன்னா, இதுக்கு அவர் இந்த கடைசி படம் நடிக்காமலே போயிருந்துருக்கலாமே, இதனால மக்களுக்கு என்ன யூஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அண்டு இத்தனை வருஷம் சினிமாவில் சம்பாதிச்சு சினிமாவில் வாழ்ந்த ஒரு சினிமா பிரபலமா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கடைசி திரைப்படம் அப்படி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அது காலாகாலத்துக்கும் நிக்கிற பேர் சொல்ற ஒரு திரைப்படமா அவர் நடிச்சிருந்திருக்கலாம். இப்போ ரஜினி அவர்களுக்கு காலாகாலத்தை நிக்கிறதுன்னு ஒரு சில திரைப்படங்கள் இருக்கு, கமல் அவர்களுக்கு காலாகாலத்தை சொல்றதுக்கு பல திரைப்படங்கள் இருக்கு. அப்படி இருக்கும் போகும்போது இதைதான் கடைசி திரைப்படம், இதுக்கப்புறம் நான் அரசியலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டார் காலாகாலத்துக்கும் நிக்கிற ஒரு நல்ல திரைப்படத்தை, மக்களுக்கான ஒரு திரைப்படத்தை, தன்னோட ஐடியாலஜி இதுதான் நான் மக்களுக்காக செய்யணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஒரு திரைப்படத்தை கொடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். இதை ஏன் நான் அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, என்னமோ தமிழ் சினிமா இயக்குநர்களுக்கு இவரை வச்சு இயக்க தெரியாத மாதிரியும், இல்ல தமிழ் சினிமா இயக்குநர்களுக்கு ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுக்கறதுக்கு தகுதி இல்லாத மாதிரியும், அதனாலதான் இவர் போய் தெலுங்குல இருந்து ஒரு திரைப்படத்தை ரீமேக் பண்ணி கொண்டு வரா மாதிரியும் இந்த மாதிரி ஒரு கடைசி திரைப்படத்தில் நடிச்சதுன்றது கண்டிப்பா சாட்டிஸ்பாக்சன் இல்லை. இன்னொன்னு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஆக்சுவலா பகவந்த் கேசரின்னு ஒரு திரைப்படம் தெலுங்குல தயாராகி தெலுங்குல ரிலீஸ் ஆகி தெலுங்குல ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அந்த திரைப்படத்தை தமிழ்ல டப்புன்னு ரிலீஸ் பண்ணி திருப்பி அதோட ரைட்ஸ் அப்படியே வாங்கி தமிழ்ல எடுத்து தமிழ்ல ரிலீஸ் பண்ண போற இந்த திரைப்படத்துக்கு திருப்பி இந்த திரைப்படத்தை தெலுங்குல டப் பண்ணி தெலுங்குல ரிலீஸ் பண்றாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல, இதைத்தான் அவனுங்க ஏற்கனவே பார்த்துட்டானுங்களே, திருப்பி அதே திரைப்படத்தை அதிக விலைக்கு அந்த டிக்கெட்டை வாங்கி திருப்பி அதே திரைப்படத்தை ஏன் பார்க்கணும்? இந்த சீரியல்லாம் பார்த்துருக்கீங்களே, இனி இவருக்கு பதில் இவர் அப்படின்ற மாதிரி பகவந்த் கேசரி இனி பாலையாக்கு பதில் விஜய் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ண முடியும். ஆனா யார் என்ன சொன்னாலும் பாலையா திரைப்படத்துல எனக்கு ஒரு திரைப்படம் ரொம்பவே பிடிக்கும். பாலையா திரைப்படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திரைப்படம் இருக்கு, அது நரசிம்ம நாயுடு. ஆனா தெலுங்குல பிடிக்காது. அந்த திரைப்படத்தை அப்படியே தமிழ்ல அர்ஜுன் அவர்கள் ஏழுமலை அப்படின்ற ஒரு பேர்ல எடுத்திருந்தார்ல அந்த திரைப்படம். ஆக்சுவலா ஏழுமலை திரைப்படம் பார்த்தீங்கன்னா பக்கா கமர்ஷியல் ஃபிலிம். அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாலகிருஷ்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2001 நரசிம்ம நாயுடுன்னு நடிச்சிருந்தாரு. அது அப்படியே தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஏழுமலைன்னு இவர் வந்துட்டு 2002 எடுத்திருந்தாரு. ஏழுமலைலாம் பார்த்தீங்கன்னா மனுஷர்மா பிஜிஎம்ல போட்டு முக்கியமா அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ்ல ட்ரெயின் டோர் திறந்து அவர் இறங்கி வர அந்த சீன் இருக்குல்ல, அதெல்லாம் பட்டய கலப்பம். இந்த தேட்டருக்காரங்க எந்தெந்த திரைப்படத்தையோ ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஏழுமலை திரைப்படத்தை கொஞ்சம் ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அந்த படத்தோட சீன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ், முக்கியமா அந்த படத்தோட பிஜிஎம், அர்ஜுன் சாரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா
அந்த ஏழுமலை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பிஜிஎம் வரும்ல, அதெல்லாம் தேட்டர்ல இருந்து பிளாஸ்டா இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. மேபி ஏழுமலை திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஜனநாயகம் திரைப்படத்தோட ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒர்ஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு எதுக்கு இத்தனை கோடி செலவு பண்ணி எதுக்கு இந்த எடிட்டர்லாம் உட்காந்து எடிட் பண்ணணும். மேபி இந்த சீன்ஸை மாத்தி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்திருந்தா கூட எடிட்டர்ஸ் கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கு. பட் இது ஒன்றும் அவ்வளோ இம்ப்ரெசிவாலாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு ட்ரெய்லர் அவ்வளோதான். அப்புறம் மேப்பிஃபை ஷாப்பிங் அப்படின்ற இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணீங்க. இதில் வந்துட்டு பெஸ்ட் ப்ராடக்ட் பெஸ்ட்டான ப்ரைஸில் கிடைக்கும். அதுவும் கேஷ் ஆன் டெலிவரியோட 7 days ரிட்டர்ன் பாலிசியோட. மேபி உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ல ஃபால்ட்டாக இருந்தால் நீங்கள் 7 days ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ஆர்டர் போடணும் அப்படின்னா Mapify.com அப்படின்ற வெப்சைட்லையும், அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருந்தீங்க அப்படின்னா Mapify அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். எப்படி இந்த Amazon, Flipkart இந்த ஆப்லாம் இருக்கோ அதே தான் இந்த Mapifyயும். என்ன அதில் விட இதில் பெஸ்ட்டான ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல்லாம் வரதுனால நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. முக்கியமாக வீக்லி ஒன்ஸ் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர் மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதில் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால செம்ம ட்ரெண்டிங்ல இருக்க இந்த மேஜிக் இண்டக்ஷன் ஆர்சி காரை நம்ம மேப்பிஃபைல கொண்டு வந்துட்டோம். ஆனா என்ன ஸ்பெஷல்னா யாராலையும் கொடுக்க முடியாத பிரைஸ்ல நம்ம கொடுக்க போறோம். பார்க்க குட்டியா இருக்க இந்த காரு வீட்டுல இருக்க சுட்டி குழந்தைங்களை விட செம்ம செட்டப் பண்ணுவான். நம்மளையும் ஃபாலோ பண்ணுவான், இந்த பாலையும் ஃபாலோ பண்ணுவான். கையில பிடிக்கவே முடியாது. அவன் இஷ்டத்துக்கு ஆட்டோமேட்டிக் மோட்ல எக்கச்சக்க ஆட்டம் போடுவான். சில சமயம் மட்டும் நம்ம போட்ட கோட்டுக்குள்ள கண்ட்ரோலா சுத்திட்டு இருப்பான். இந்த கண்ட்ரோலர் மூலமா நம்ம கண்ட்ரோல்லையும் இருப்பான். இந்த ஆட்டோமேட்டிக் மோட் மூலமா அவன் இஷ்டத்துக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லையும் சுத்துவான். ஆன்லைன்ல 2500 ரூபாய் வரைக்கும் விற்கிற இந்த மேஜிக் காரை மார்க்கெட் பிரைஸை மொத்தமா வச்சு ஜஸ்ட் 1799க்கு நம்ம மேப்பிஃபைல தரப்போறோம். இந்த ப்ராடக்ட் லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளா இருக்கு.